Hey guys, நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லை வந்து ஜாப் புதுசாக சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டவுட் வந்து உங்கள் எல்லாருக்குமே இருந்திருக்கும். எந்த ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும், லைக் இப்போ coursera, skillshare, udemy இதில் எந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப வேல்யூவான ஒரு ப்ராடக்ட்டாக இருக்கும், இப்படி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நான் அப்புறம் காலேஜில் இருக்கேன், என்னோட காலேஜில் வந்து இந்த ஒரு கோர்ஸ் முடிங்க, சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஜாப் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் நான் பண்ணலாம், எனக்கு அது உண்மையாக வேல்யூவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எந்த சர்டிஃபிகேஷன் பெஸ்ட்டு, எந்த சர்டிஃபிகேஷன் வந்து உண்மையான ஒரு வேல்யூவை கொடுக்கும் நம்ம ஜாப் எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி சர்டிஃபிகேஷனை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன், திஸ் இஸ் abin, I'm a software engineer. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம 3 டாபிக் மெயினாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேஷன் எந்த ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஜாப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் வந்துட்டு எந்தெந்த சர்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரியலி ஒரு வேல்யூவாக இருக்கும் ஜாப் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷனுக்கு எந்த ஒரு இன்ஸ்டிடியூட் நம்ம படிக்கிறது, எந்த இடத்துல படித்தா நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்பர் 1, சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வந்து எந்த விதத்தில் ஜாப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு கம்பெனி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஒரு பர்சனை ரெக்ரூட் பண்ணும்போது அவங்களோட குவாலிஃபிகேஷனை கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் எந்த காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணும்போது ஆக்டிவாக இருப்பீங்க, நீங்கள் அடிஷ்னலாக வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா, ஸ்போர்ட்ஸில் வந்து வின் பண்ணி அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா, அது இல்லாமல் காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸில் ஜாயின் பண்ணி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை நோட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க வந்துட்டு பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த சர்டிஃபிகேட் இவங்களுடைய ஜாப் ரோலுக்கு ரிலேட்டடாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்கேஸ் அந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் பண்ணியிருக்க சர்டிஃபிகேஷன் வந்து ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லா கம்பெனியுமே நோட் பண்ணி அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஜாப் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஜாப் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இனிஷியல் லெவல் ஆஃப் ஜாப் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேஷன் அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. ஓகே ப்ரோ, இப்போ சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம லாஸ்ட் டாப்பிக்காக பேச போகிறோம். ஸோ இந்த கம்பெனிஸ் எந்த மாதிரி விஷயத்துக்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் வந்து எந்த மாதிரி ஒரு ஜாப் ரோலுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்பாங்க. மோஸ்ட்லி வந்து கேம்பஸில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு சில குறிப்பிட்ட ரோலுக்கு மட்டும் அதிகமான ஒரு டிமாண்ட் இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஸ்கில் இருக்க சில பேர் மட்டும் தான் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் ரெக்ரூட் பண்ணும்போது சில விஷயங்களை வந்து அவங்க அதிகமான ஸ்கோர் கொடுத்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கா, பேசிக்கான டெக்னிக்கல் ஸ்கில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து சில ஜாப்ஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன் அதிகமாக தேவைப்படும். அதனால் கம்யூனிகேஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அதர் கண்ட்ரீஸ் வந்து சர்டிஃபிகேஷனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஃப்ரெஷராக இருக்கும் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கும், நம்ம ஒரு அதர் கண்ட்ரியில் போய் ஜாப் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே சர்டிஃபிகேட் முடிச்சிருக்க பர்சன் கூட தான் அந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் ஜாப் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, coursera, skillshare, udemy இதில் வந்து எந்த சர்டிஃபிகேஷன் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் எந்த சர்டிஃபிகேஷனுமே வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு சர்டிஃபிகேஷனாக இருக்காது. ரீலெவலில் இப்போ 2 கம்பெனியில் வேகன்சிஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து coursera, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா course24. ரீலெவல் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஹையரிங் பிளாட்ஃபார்ம். உங்களுடைய ஜாப் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் டாப் 100 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இவங்க ஜாப் எடுத்து தருவாங்க. லாஸ்ட் 6 மந்த்ல மட்டும் ரீலெவல் 10 crore worth ஆஃப் ஜாப்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூ ரெடினஸை செக் பண்ணுறது கூட இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் எத்தனை டெஸ்ட் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆக்சுவலி இந்த coursera ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா 34 million வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது இந்த கம்பெனி. ஸோ இதோட ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேக் அண்ட் எக்ஸ்டீரியர் பைத்தான் டெவலப்பர் இந்த ஒரு ரோலுக்கு வந்து அவங்க வேகன்சிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 10 to 25 lakhs வரைக்கும் அவங்க பேக்கேஜ் தந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா course24. ஆஃப்கோர்ஸ் இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலாக 800+ million வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோடைய ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா React.js டெவலப்பர் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 20 lakhs per annum வரைக்கும் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஃப்ரெஷர் மட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஜாப் இது. ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸ், மோக் இன்டர்வியூஸ், நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி போய் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு சிலபஸ் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரீலெவல் பேஜ்லேயே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அங்கேயே டெவலப் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு கோர்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்களாவே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். நீங்கள் எந்த டெஸ்ட்டில் அதிகமான ஸ்கோர் எடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்கோரை நிறைய கம்பெனிஸ் அவங்க ஷோ பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ
நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த டெஸ்ட் எழுதி மார்க் கம்மியாக எடுத்தாலுமே நீங்கள் மல்டிபிள் அட்டம்ஸ் பண்ணும்போது நிறைய மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் மல்டிபிள் அட்டம்ஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சன் வந்து ரீலெவல் மூலமாக அவங்களுடைய ஃபஸ்ட் ஜாப் வந்து 10 lakh per annum பேக்கேஜுக்கு எடுத்திருக்காங்க. நீங்கள் ரீலெவல் அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு சில சர்டிஃபிகேஷன் சொல்கிறேன். இப்போ ஒரு AWS இல்லை வந்து CCNA இந்த சர்டிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா AWS வந்து நீங்கள் சர்டிஃபைட் ஆகணும் அப்படிங்கும்போது அமேசானுடைய போர்ட்டலில் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதே தான் CCNAவும் நீங்கள் சிஸ்கோவில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் அவங்க வச்சிருக்க ஒரு செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ இந்த coursera udemy இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாலே ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இது எந்த விதத்தையும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நான் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், எனக்கும் அது எந்த விதத்தையும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எந்த ஒரு கோர்ஸில் அதிகமான கண்டென்ட் இருக்குது, எது வந்து ஒரு குவாலிட்டியான கோர்ஸாக இருக்குது, ரேட்டிங் எது அதிகமாக வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா AWS, CCNA, CCNP, CCSP அண்ட் தென் நீங்கள் இப்போ டெவாப்ஸ் போகிறீங்க அப்படின்னா குபர்னட்டிஸ், டாக்கர் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்கும். அண்ட் எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் வச்சிருப்பாங்க. இப்போ CCNA முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 years 3 years வரைக்கும் தான் நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷன் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி திருப்பி இன்னொரு புது சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். ஸோ நீங்கள் இப்போ ஜாப்க்காக சர்டிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட் இயர்லேயே பண்ணாமல் அந்த ஒரு சர்டிஃபிகேட்டோட எக்ஸ்பைரி பார்த்துட்டு எவ்வளோ வருஷம் அந்த எக்ஸ்பைரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த டைம்லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேஷனை பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேஷன் வந்து மெடிக்கல் கோடிங்லேயும் இருக்குது. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு மெடிக்கல் கோடிங் பற்றின நாலேஜ் இல்லை. ஸோ அதை பற்றி நான் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு அதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க சில பர்சனுடைய நாலேஜ் அண்ட் எந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபியூச்சர் வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, நான் இப்போ சர்டிஃபிகேஷன் தவிர என்னோட ரெஸ்யூம் வந்து நான் குவாலிட்டியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சில ஈவெண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். கோடிங் பேஸ்ட் ஈவெண்ட்ஸ், அது மட்டும் நீங்கள் எந்த டெக்னாலஜியில் ஒரு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது பேஸ் பண்ண ஈவெண்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம். டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ரீலெவலில் இருக்க டெஸ்ட் ஸ்கோரை கூட நீங்கள் இந்த அளவுக்கு நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரீலெவல் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலரான ஒரு பிராண்டாக இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதனால் அதை நீங்கள் ஒரு அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்கும். இப்போ வந்து எங்கே சர்டிஃபிகேஷன் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இப்போ சர்டிஃபிகேஷனுக்காக ஒரு கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம். இப்போ நீங்கள் CCNA வந்துட்டு லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த CCNAக்கு என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் ப்ராப்பராக சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிளாக்ஸ், அது இல்லாமல் நிறையா PDF மெட்டீரியல்ஸ்லாம் ஆன்லைனில் ஃப்ரீயாக இருக்கும். அதை சர்ச் பண்ணி நீங்கள் ஓனாக லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரி லேர்ன் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சில கோர்சஸ்லாம் இருக்கும், ஆன்லைன் கோர்சஸ், அது நீங்கள் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். நீங்கள் கம்பேரிட்டிவ்லி எங்கே வந்து சீப்பாக கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து எங்கே ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி ஆன்லைன்லேயும் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தருவோம், அதுக்காக வந்துட்டு நாங்கள் அடிஷனலாக சார்ஜஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு அது எந்த ஒரு ஆடட் வேல்யூமே கொடுக்காது. அதனால் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி சொல்லக்கூடிய சில இடங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கோர்ஸ் மட்டும் நாங்கள் டீச் பண்ணுவோம், ரியல் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம், அண்ட் வந்து உங்களுக்கு மோக் இன்டர்வியூஸ் கொடுப்போம், இன்டர்வியூவில் நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் தான் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்கிற இன்ஸ்டியூட் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதனால் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே டேரெக்டாக வந்துட்டு இன்டர்வியூ கிளியர் பண்ணி ஜாப் எடுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் லேர்னிங். இப்போ நீங்கள் ஒரு CCNA லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த CCNAல என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது, அந்த சர்டிஃபிகேஷன் நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா எந்த டாபிக்ஸுக்கு நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் லேர்னிங் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த டாப்பிக்காக நீங்கள் டீச் பண்ணுவீங்களா, இந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கு எனக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நான் சீக்கிரமாக புரிஞ்சிக்க முடியும், இல்லாட்டி தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணி இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்கள். இப்படி ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபைனல் டாபிக், சர்டிஃபிகேட் ஒரு ஃப்ரெஷருக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து சொல்லணும்னா அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுட் பேஸ் சர்வர்ஸ் லைக் AWSல ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து டெவாப்ஸ், ஜென்கின்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சர்டிஃபிகேஷன் முடிச்சதில்லை. எனக்கு நான் என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஸ்கில்லேருந்து தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் எடுத்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேஷன் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்க லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா எனக்கு பேக்கேஜுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பேக்கேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அங்கே கொடுக்கக்கூடிய ஜாப் ப்ரியாரிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி
சொன்ன ஒரு ஜாப் நீங்கள் எடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து தான் இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அதர் கண்ட்ரீஸில் இருக்க பீப்புள் வந்து சர்டிஃபிகேஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால நான் இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸில் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து சர்டிஃபிகேஷன் ரொம்ப நீடான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் எனக்கு வந்து ஸ்கில் இருந்தாலுமே சர்டிஃபிகேஷன் எனக்கு தேவைப்படுது. பட் ஒரு ஃப்ரெஷராக ஜாப் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மேபி அதர் கண்ட்ரீஸில் ஜாப் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பட் வந்து இங்கே அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய கம்பெனி சர்டிஃபிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. பட் அதே வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோலாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய சில டவுட்ஸ் வந்து இதை கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அப்படி ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த கமெண்ட்ஸ்க்கான ஆன்சரை வந்து நான் அதில் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.